இன்னொன்று, வறுமையின் நெருக்கடிகள் விலகும்போது நோய்மை நெருங்கி விடுகிறது. வாழ்வின் நுணுக்கம் பிடிபடும் போது மரணம் வந்து விடுகிறது. பெருநாள் அண்மிக்கப் போவதன் குதூகலத்தை விட ரமலான் விடைபெறப் போவதன் துயரம் நெஞ்சை அடைக்கிறது. இது எவ்வளவு ஒரு சத்தியமான வார்த்தைகள். இவருடைய கவிதைகளில் குணங்குடி மஸ்தானின் சாயல்களை நான் பார்க்கிறேன். அதனால தான் இது முதல்ல இது அன்பின் மொழியை பேசும், அகத்தேடலை பேசும் கவிதைகளாக இருக்கிறது என்று முதலிலே குறிப்பிட்டேன். நாகூர் ரூமி தன்னுடைய அணிந்துரையில் இந்த புத்தகத்தில் சொல்வதை நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஒரு நல்ல முஸ்லீமை, ஒரு நல்ல கவிஞனை, ஒரு நல்ல ஆழமான படைப்பாளியை நாம் தெரிந்து கொள்ள இந்த கவிதை தொகுதி நிச்சயம் உதவும். நூறுன் அலா நூர் தமிழ் நவீன கவிதையின் முதல் ஞான கவிதை தொகுப்பு என உறுதியாக சொல்லலாம். ரமலான் நோன்பின் அக அனுபவம், இஸ்லாமிய வாழ்வியல், இஸ்லாமிய வரலாற்று நாயகர்களுடன் ஒரு எளிய முஸ்லிம் கொள்ளும் ஆத்மார்த்தமான மானசீக உறவு ஆகியன தமிழ் கவிதையாக உருவெடுத்திருக்கும் புதுமை இந்நூல். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நூல் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பை அளித்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும், இந்த நூல் குறித்து பேசுவதற்கு என்னை தேர்ந்தெடுத்த கவிஞர் நிசா மன்சூர் அவர்களுக்கும் எனது அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சக நூலாசிரியர்களுக்கும் உரையாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது நன்றி.